பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியினுடைய தலைப்பு தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். அருமையான பிள்ளைகளே, நான் கடவுளோடு இணைஞ்சிருக்கேன், தினைக்கும் ஜெபம் பண்ணுறேன், கடவுளோடு பேசுகிறேன், கடவுளின் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது வேதனைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகுது. இந்த திருப்பாடல் 91 14 16 வசனங்களும் படிக்க போகிறோம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட செய்தியானது தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்து உள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கூர்ந்ததால், என்னை நோக்கி அவர்கள் இணைந்து இருப்பதால், எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி கேட்பதால் அவர் சொல்கிறாரு, நான் விடுவிப்பேன், நான் அவர்களை பாதுகாப்பேன், பதிலளிப்பேன், தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். எந்த துன்பங்கள் துயரங்களும் அருமையான மகனே மகளே சகோதரனே சகோதரியே குமாரனே குமாரத்தியே உனக்கு ஏற்பட்டாலும் அவமானமாக இருக்கலாம், பலர் மேல் சந்தேகமாக இருக்கலாம், உண்மைக்கு புறம்பாக இருக்கலாம், இட்டுக்கட்டி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், வேணுமென்று உன் பெயரை நாசப்படுத்த களங்கப்படுத்த பலர் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கலாம். அப்பேற்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டதால் உன் ஜெபத்தை கேட்பேன், உன்னோடு இருப்பேன், உனக்குள் இருப்பேன். இதோ துன்பத்துக்கு மத்தியில் நான் ஓடி போக மாட்டேன், ஒவ்வொரு நாள் உன்னோடு இருந்து உன்னை அந்த பிரச்சனை, அந்த சிக்கல், அந்த சந்தேகம், அப்பேற்பட்ட ஒரு அவமானமான சூழ்நிலையில் நீ சிக்கி கொள்ளாதபடி உன்னை தப்புவிப்பேன். தப்பிப்பது மட்டுமல்ல, எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ பலரால் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட்டாயோ, யாரால் உன்னை பலவிதமான வார்த்தைகளால் குற்றப்படுத்தி எல்லா சூழ்நிலையும் தரம் குறைவாக தாழ்ந்து உன்னை ஒரு அவமான நிலையில் உண்டாக்கினார்களோ, அதே வாய், அதே இடம், அதே சூழ்நிலை, அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? இல்லை, நான் செய்தது தவறு என்று சொல்லி உன்னுடைய பழைய காரியங்களை மறந்துவிட்டு நீ நல்லவள். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்தில் குற்றப்படுத்தப்பட்டாயோ, யாருடைய வாயால் நடத்தை கெட்டவள், நீ நல்லவள் அல்ல, நீ ஒரு திருடி, நீ ஒரு திருடன், இப்படி ஏமாற்றினா என்று சொல்லி உன்னை குற்றப்படுத்தின அதே நாவை நான் நல்லவன், இவள் நல்லவள் என்று சொல்லி அதே நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய காரியத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலையினால் அவமானப்பட்டு மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ? ஐயோ, நான் இதை செய்யலையே, எனக்கு தெரியாதே, நான் செய்து விட்டதாக இவர்கள் என்மேல் குற்றப்பழி சுமத்துகிறார்களே, நான் இதை பார்த்ததே இல்லையே, இந்த பொருளை எடுக்கவே இல்லையே, இப்படி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து என்னை இப்படி ஒரு அவமானத்துக்கு உள்ளாக்குறாங்களே என்று மனமுடைந்து போயிருக்கின்றாயோ? இல்லாதும் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி உன் வாழ்க்கையை சீரழிந்து போய்விட்டதோ? இல்லாத ஒன்று சொல்லி, இந்த பெண்ணா நடத்த கெட்டவர், இந்த பெண்ணா இப்படி இருந்தா, இவனா இப்படி இருந்தா என்று சொல்லி உண்மைக்கு புறம்பாக, சத்தியத்துக்கு மாறாக, நடக்காததை நடப்பதாக சொல்லி நீ சிக்கி கொண்டு அந்த துன்பத்தில் இருக்கிறாயோ, ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகளின் நல்வாழ்வு, புகுந்த வீட்டில் பிரச்சனை, பிறந்த வீட்டில் பிரச்சனை, நடத்தையில் சந்தேகம், பழக்க வழக்கத்தில் சந்தேகம், இதோ பாகம் பிரிப்பதில் தகராறு, எதிர்கால திட்டத்தில் மாறுதல்,
இதனால் உடல் உள்ளம் பாதிக்கப்பட்டு நான் அவமானத்துக்குள்ளான கூனி குறுகி போய் அமர்ந்திருக்கிறாயோ? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முழு விசுவாசத்தோடு வா, பாவ அறிக்கையிட்டு வா, உன்னை வெறுமையாக்கி வா, ஒரு மனதோடு வா. உண்மையை வெளிப்படுத்தும் ஆண்டவர் உயிருள்ளவராயிருக்கிறார். மறைக்கக்கூடியவர் ஒன்றுமில்லை. இருளில் செய்ததை வெட்ட வெளிச்சமாக மாற்றுவர் உண்டு. உன்னை பற்றி ஒரு பொய்யான நிகழ்ச்சிகளை தயாரித்து அவமானப்படுத்தி உன்னுடைய நல் வாழ்க்கையை நாசப்படுத்தியவர்களை வெளியில் கொண்டு வருவார். அந்த நிகழ்ச்சி பொய் என்று சொல்லுவார். கால நேரங்கள் மாறுகிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். இதற்கு ஒரு 5 விதமான நிகழ்வுகளை பைபிளிலிருந்து பார்ப்போம். குழந்தை இல்லாத மலடி. அன்னாள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. தன்னுடைய இன்னொரு அவன் கணவனுக்கு 2 மனைவி. அந்த மனைவிக்கு குழந்தை இருக்கிறது. அந்த மனைவி அன்னாளை பார்த்து, நீ மலடி. பலருக்கு முன்னால் மலடி என்ற ஒரு அவச்சொல் வருகிறது. அழுகிறாள், கதறுகிறாள். இதோ 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9-11 வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்க அவள் ஒரு ஜெபம் பண்ணுவா. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9-11 வசனம் படிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரை நோக்கி அவள் சொல்லுகிற ஜெபம். ஒரு நாள் அவர்கள் சீலாவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராய் உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது என்று சொல்கிறார். அதே போல் இதில் 19-20 எப்படி பாருங்க. அவர்கள் காலையில் எழுந்த ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தன் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுத்த நான் ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அவமானம், பிள்ளை பேரில்லாத அவமானம், கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் நடந்து குழந்தை இல்லை, சனியை மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கா பாரு. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை பாரு, ஒரு வாரிசு இல்லை பாரு. கணவனை குற்றம் சொல்ல மாட்டார்கள், மனைவியை தான் குற்றம் சொல்லுவார்கள். இந்த சமூகத்தில் மலடி, பிள்ளை பக்க வழியில் ஒரு வாரிசு கொடுக்க முடியல என்று சொல்லி 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 காட்டி அந்த உடைத்து விடுவார்கள். அருமையான சகோதரியே, இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது உடனே ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, கர்ப்பத்தின் வாயை திறந்து விடும். கர்ப்பத்தில் அந்த கரு முட்டைகள் அதிகமாக என்ன தேவையோ அதை கொடும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறான். இந்த அவமானத்தில் அவர்கள் கூட இருந்தார். அன்னாள் கூட இருந்து மலடி என்று சொல்லப்பட்டவர்களை கருதாங்கி இதோ குழந்தை பேற்றை கொடுத்தார். அப்படித்தான் இந்த நாளில் அருமையான சகோதரியே, உனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் இவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி கர்ப்பத்தில் கோளாறு என்று சொல்லியிருக்கிறாய். இப்பொழுது ஜெபிப்போம். இந்த சூழ்நிலை உள்ளவர்கள் தேவனை நோக்கி ஜெபிங்க. மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த கடவுளே, நான் அவர்களோடு இருந்து தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன் என்று திருப்பாடல் 91:14-16 வசனத்தில் பேசினீரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக பெண் பிள்ளைகளுடைய கர்ப்பத்தினை தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கர்ப்ப பையில் என்ன கோளாறு இருக்கிறது என்பதையும், எதனால் அவர்களால் கர்ப்பம் தரிக்க முடியவில்லை என்பதையும் ஆண்டவரே, இதோ அதற்கு தேவையான அந்த கருமுட்டைகள் பாதிப்பு இருந்தால், கணவனிடமோ மனைவியிடமோ பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை அகற்றி சுவாமி இப்பொழுது அந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய வல்லமை இந்த கர்ப்பப்பை இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீர். அநேகர் சாட்சி சொல்ல போகிறார்கள். விசேஷித்தமாக 7 பெண்களுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, அவளை கர்ப்பப்பையை ஆசீர்வதியும்.
இந்த கர்ப்பப்பையினுடைய சுவற்றை ஆசீர்வதியும். கர்ப்பப்பையில் கர்ப்பம் தங்கும்படியான இந்த கர்ப்பப்பைக்கு வலிமையை தாரும். இந்த கர்ப்பப்பையின் வாயை திறந்து விடும். ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தை உருவாக்குற முட்டைகளை சரியான சீர்தூக்கி கொடும். கவுண்ட்ஸ் குறைஞ்சு போய் இருக்கிறதே என்று தன் கணவனை குறித்து வருத்தப்படுகிற மனைவியினுடைய இந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குறுதி, அநேகருக்கு நான் தாய் பேற்றை தருவேன், பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், நிச்சயமாக தேவன் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தார். அன்னாளை போல மலடி என்ற சொல் நீங்கி இதோ நீ பேறு பெற்றவள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கொடுப்பார். நன்றி ஆண்டவரே. இரண்டாவதாக அவமானம். எசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 1-6 வசனம், 2 அரசராகமும் 20வது அதிகாரம் 1-11, எசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 2-3 பார்த்தீங்கன்னாக்க எசேக்கியா அரசன் 15 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஆனால் கடவுள் சொல்வார், நீ சாக போகிறா என்று சொல்லுகிற பொழுது ஜெபம் பண்ணுமா. அவமானம், மரண பயம். அருமையான மகனே, மரண பயம் வியாதியினால் உன்னை ஆட்டி படைக்கிறதோ, அந்த மரண பயத்தை அகற்றவர்கள் உண்டு. எசேக்கியாவில் பாருங்கள், அந்த இறைவாக்கினர் போய் அந்த எசேக்கியாவிட்ட சொன்னால், நீ சாக போகிற அப்படின்னு சொன்னோன்னே, நீ சீக்கிரம் ஒழுங்குபட்டுன்னு சொல்கிறார். அவன் ஜெபிக்கிறான். அவமானம் தாங்க முடியல. அந்த மரண பயத்திலிருந்து அவனை விடுவிக்க அவன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, என்ன தெரியுமே, எனக்கு எல்லாமே தெரியுமே என்று சொல்லி எசேக்கியா ஆண்டவர் நோய் ஜெபிக்க, எசாயா இறைவாக்கினர் நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்லி விட்டு முற்றத்துக்கு வரங்குளாட்டிய அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. கேட்டன்னு சொல்றாரு, என் தாசன் அழுகிறான், அவனுக்கு வாழ்நாளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். அவமானம், மரண பயம், ஐயோ சாக போகிறோமே என்ற அருமையான சகோதரி, இதே நிலையில் வியாதி படுக்கையில் இறந்து விடுவோம், நான் மரித்து விடுவேன் என்று அலறி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஜெபத்தை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த மரண பயத்தில் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக உம்மிடம் வருகிறேன். சுவாமி, எப்படி எசேக்கியா அரசனுடைய மரண பயத்தை நீட்டி அவனுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரோ, அதேபோல் இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமான வாழ்வை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே உம்மால் கூடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நோக்கி கேட்கிறபோது இல்லை என்று சொல்லுவீரோ, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும். ஆண்டவர், எந்த பிரச்சனையாக இருந்தால் நீ விடுதலை தாரும் சாமி. மூன்றாவதாக அவமானத்தில் நான் உன்னோடு இருப்பேன், தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். தானியேலுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம். இதில் இணை திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணை திருமுகத்தினுடைய காரியங்களை பார்க்கலாம். இணை திருமுகம் 2வது அதிகாரம் 42லிருந்து 44 வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, இந்த தானியேல் என்ற இறைவாக்கினருடைய அந்த புஸ்தகத்தில், தானியேல் புஸ்தகத்தில் சூசன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் உண்டு. அந்த சூசனா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னுடைய நடத்தையை எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க தவறாக எடை போட்டுருவாங்க. தவறாக எடை போட்டது மட்டுமல்ல, தவறாக எடை போட்டு அவள் விபச்சாரி என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையே சீரழியக்கூடிய ஒரு நிலையாக மாற்றப்படும். அப்பொழுது அந்த சகோதரி கதர்வாள், அழுவாள், ஆண்டவரே, நீர் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை கொடுத்து விட்டீரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கதறி அழுகின்ற பொழுது, ஆண்டவர் அந்த காரியங்களில் அந்த அவமானத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகா பெரிய மிக உயர்ந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். இணை திருமுகம் 2வது அதிகாரம் 42லிருந்து 44 வசனங்கள். சூசன்னா என்ற ஒரு பெண், நல்ல பெண், நேர்மையானவள், பரிசுத்தவதி என்றே சொல்லலாம். ஒரு தடவை குளிக்க போகிறப்ப அந்த 2 வயதான நீதிபதிகள் தவறான நடத்தைக்கு அழைக்கின்ற பொழுது செய்ய மாட்டேன் என்று சொல்லி தடுத்துக்கப்படுறார். அப்போ அவர்களெல்லாம் சத்தம் போட்டு, இந்த பெண் எங்களோடு தவறான உறவு கொண்டாள் என்று சொல்லி மோயிசன் சட்ட பிரகாரம் கல்லால் எடுத்து கொள்ளும்படியாக கொலைகளத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்.
அப்பொழுது அவர் ஜெபிக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நடத்தையில் சந்தேகத்தினால் உன் குடும்பத்தில் பிரிவினை வந்திருந்தால், மகளே, உன்னுடைய நடத்தை உன் கணவன் மற்றவர்கள் இதோ அசிங்கப்படுத்தி தாறுமாறான நடத்தை உள்ளவன் என்று இல்லாதும் பொல்லாதும் சொல்லி குற்றப்படுத்தினால், இந்த வேத வசனத்தை படித்து ஆண்டவரை கதறியாளு. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தருவார், உன்னை தப்பிவித்து பெருமைப்படுத்துவார். தானியேலுடைய புத்தகம் இணை திருமுகம் 2வது அதிகாரம் 42 44 வசனம் படிக்கிறேன். அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீ அறிகிறீர், நிகழும் முன்னே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாற்றிய குற்றம் எதுவும் நான் செய்து அறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலை செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞனிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கு இல்லை என்று கதறினார். என்னாச்சு? இதுதான் தப்பு வித்து பெருமைப்படுத்துவேன். குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளே, உங்களுக்கு நடத்தையில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறதோ, நீ அவங்கள போன இங்கே பண்ண அதை எதையாவது சொல்லி உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இன்னை திருமுகம் தானியேல் 2:42-44 வசனத்தை படிங்க. அப்போ என்ன ஆகுது? ஜெபிக்கிற பொழுது தானியேல் நிறைவாக்கி அங்கே போகிறாரு. அவர் மேலே பரிசுத்த ஆவி இறங்குது. அவர் போய் சொல்கிறாரு, இந்த பெண் குற்றமற்றவள், தப்பு வித்து விபச்சார பட்டணத்தில் படியின் பெயரில் இருந்து இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரத்தமை வேசித்தனத்திலிருந்து இவள் விடுவிக்கப்படுகிறாள். சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், தப்புவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளை உனக்கு தருவேன் என்று சொன்ன வேத வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்க ஆண்டவரே, நான் செய்யாத ஒன்றை இவர்கள் சொல்லி என்னை சாகடிக்க போகிறாங்களே, நீர் உயிருள்ள கடவுளாயிற்றே, எல்லாவற்றையும் அறிந்தவராயிற்றே, நீ எனக்கு நியாயம் சொல்லும், நீர் எனக்கு தீர்ப்பு சொல்லும் என்று அழுகிறார். உடனே ஆவியானவர் தானியேல் வழியாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, நல்லா நினச்சி பாருங்க, ஆண்டவர் உன்னை தப்பிவித்து பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, யாரால் அவமானப்பட்டாயோ, எந்த சூழ்நிலை அவமானத்துக்கு உள்ளாக்கியதோ, அதே இடத்தில் அதே வாயால் நீ உயர்த்தப்படுவாய். அருமையான சகோதரனே, சகோதரியே, 4வதாக பாருங்க, தோபியத் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிமான். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக பல காரியங்களை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சாராய் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. 7 கணவன் கல்யாணம் ஆகிடுச்சு, 7 கணவன் செத்து போயிடலாம். அப்போ அடுத்தாப்புல சின்ன தோபியாசை கணவனாக கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் செத்து போயிடுவான், குழியை வெட்டிரு. ஆனால் முதல் இரவில் என்னன்னாக்கா செத்து போனோன்னா கொண்டு போய் அவங்கள புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த மகள் ஜெபிக்கிறார். அவமானம், ஐயோ பேய் பிடிச்ச குடும்பமாக இருக்கே, பேய் பிடிச்சிருக்க அவளுக்கு, ஒரு கணவனோடு தங்க மாட்டேங்கிறாங்களே என்று ஊர் உலகம் அவமானப்படுத்தியது, குற்றப்படுத்தியது. ஆனால் அந்த சாராள் மனநொந்து அழுகிறாள். தோபித்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-15 வசனம் படிக்கிறேன். அசுமதேவி என்ற பிசாசு 7 கணவர்களை கல்யாணம் பண்ணவங்கள சாகடிச்சிருச்சு. அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே ஒரு அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்காமல் ஏறாமல் நாண்டு கொண்டால் நிகழலாம் என்று, இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயரிட்டு இறக்க நான் காரணம் ஆகேன் என்று நான் நாண்டு கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து மன்றாடுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லி கொண்டார். அதே நேரத்தில் ஆண்டவர் நோய் ஜெபிக்க பாருங்க, அவமானத்திலிருந்து தப்பு வைக்க நிலை சாராவின் மன்றாட்டு. அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றினாள்.
இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உன் திருப்பெயர் போற்றி, உன் செயல்களெல்லாம் என்றும் போட்டுங்க. இப்பொழுது எனது முகத்தை உம்முடன் திருப்புகிறேன், என் கண்களை நோக்கி எழுப்புகிறேன். இவ்வுலகிலிருந்து நான் மறைந்து விட கட்டளையிடும். இதனால் இத்தகைய பழி சொற்களை நான் இனி கேளாதிருக்கட்டும். ஆண்டவரே, நான் மாசற்றவன் எல்லாம் சொல்லிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அவமானத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த பேயை விரட்டுறார். அவர்கள் கூடி வாழும் முன் கணவன் மனைவி 2 பேரும் இந்த பேய் பிடிச்சென்ற சாபத்திலிருந்து விடுதலை பெற இருவரும் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிசாசு ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நல்ல திருமணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அருமையான சகோதரியை பாருங்க. அடுத்தாப்புல பாருங்க, லூக்கா செய்தி 8வது அதிகாரம் 40 42 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க, இறந்த சிறுமியை உயிர்ப்பிக்கிறார். 5வது நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சாமி போய்கிட்டு இருக்கார். என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, செத்து போயிட்டு தலையில் கையை வைங்க, சரியாக எந்திரிச்சுவான்னு சொல்லிடுறார். அப்படி வரும்பொழுது இந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாலும் குறுக்க வரான். இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த பெண்ணுக்கு சுகமாயிட்டான். அப்போ அந்த வீட்டு தலைவன் ஒரு ஆள் தலைவன்கிட்ட சொல்லுவான், உன் பிள்ளை செத்து போயிட்டா, போதுகிற தொந்தரவு கொடுக்காத, வா மற்ற காரியங்களை பார்க்கலான்னு கூட்டிக்கிறதுக்காக சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், பயப்படாதே, உலகம் சொல்லுகிறது உன் மகள் இறந்து விட்டால், நான் சொல்லுகிறேன் இறக்கவில்லை, விசுவாசமாயிரு, அஞ்சாதே என்று சொல்லி என்ன பண்ணுறாருனாக்கா விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார். வீட்டுக்கு போனாக்கா தாரை தப்பட்டை எல்லாம் செத்து போனது எளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறார், வா என் கூட கூட்டிகிட்டு போய் அந்த சிறுமியில கையை பிடித்து, சிறுமி இறக்கவில்லை, தூங்குகிறாள். பார்த்தீங்களா? அந்த வீட்டு தலைவனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை போக்கி அந்த இறந்த சிறுமியை கரம் பிடித்து, சிறுமியே எழுந்துரு என்று சொல்லி அந்த இளவு வீட்டை, துக்க வீட்டை சந்தோஷமான வீடாக மாற்றுகிறார். பார்த்தீங்களா? இதான் தப்பு வித்து பெருமைப்படுத்துவீர். உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த அவமானம் வருகிறது, குழந்தை இல்லை என்ற மலடி என்று சொல்லுகிறார்களோ, இவ்வளோ பெரிய வியாதி, தீராத வியாதி வந்துருச்சு, இவன் நோய் பிடிச்சவன், ராஜப்பிளவை, எப்போ பார்த்தாலும் நோயின்னு சொல்லிக்கிட்டு உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ. 3வது, இதோ நீ நடத்தை கெட்டவள், பலரோடு நீ கூடி வாழ்ந்திருக்கிறாய், உன் வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை, நீ ஒரு பரத்தமையை சேர்ந்தவள் என்று அவமானப்படுத்துகிறார்களோ. இல்லை உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு இந்த சாபம் இருக்குது அப்படின்னு உனக்கு பேய் பிடிச்சு என்று அவமானப்படுத்துகிறார்களோ. இதோ நீ செத்து போயிட்ட, எல்லாமே நாசமாக போச்சுன்னு சொல்லுகிறார்கள். இந்த 5 நிகழ்ச்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை இதோடு ஒட்டி வருகிறது. ஆண்டவர் நோக்கி ஜெபியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நன்மைகளை தருவார். மகனே, மகளே, சகோதரியே, இன்று உன் வாழ்வில் அவமானம் சந்தோஷமாக மாறும், பிரிவு குடும்பத்தில் ஒற்றுமையாக மாறும். உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவர் உன்னை தப்பி வித்து பெருமைப்படுத்துவார். அலுவலகத்தில் உன் நடத்தை கெட்டவள் என்று சொல்லுகிறார்களோ, நீ பலவிதமான நிலையில் அவமானத்துக்கு உள்ளாகிறாயோ, உன்னில் வீணான சந்தேகமோ, உன் வாழ்க்கையில் சந்தேகப்படுகிறார்களோ, உன்னுடைய ரகசியங்களில் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி உன் வாழ்வை நாசப்படுத்துகிறார்களோ, ஒன்றுமில்லை. இந்த 5 நிகழ்ச்சிகளையும் கேட்ட நிகழ்ச்சிகளை எடுங்க, படிங்க. ஆண்டவரே, இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை சொல்லி நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி உண்மையை நீர் வெளிப்படுத்தும். அந்த உண்மையான நிகழ்ச்சி அவர்களுக்கு சொல்லும். அவர்கள் என்னை குறித்து வைத்திருக்கிற தாறுமாறான எண்ணங்கள் மாறட்டும் என்று சொன்னார். நிச்சயமாக மாற்றுவார், எல்லாவற்றையும் தருவார். ஜெபிப்போமா? நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவர். 5 நிகழ்ச்சிகள் சொன்னோம் ஆண்டவர். மலடி குழந்தையை பெற்றான். இதோ தீராத நோய் உள்ளவன் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான். இதோ தவறான நடத்தை என்று உலகம் தீர்ப்பிட்டது, அதை இல்லை என்று நீ எல்லாத்தையும் மாற்றி போட்டீர். திருமணம் ஆகிற பொழுது பிசாசினால் கணவன் இறந்து போனான், நீ அதை சரி செய்து கொடுத்தீர். இறந்த சிறுமியை உயிர்த்தீர். ஆண்டவரே, இதே போல் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பலரால் கேலித்தனமாக பலர் எல்லா சூழ்நிலையிலும் குற்றப்படுத்தப்படுகிற இவர்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, தர்மியான நாளில் சுவாமி நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ, யாரால் அவமானப்பட்டாயோ, எந்த சந்தேகத்தால் உன் குடும்பம் நாசமாய் போனதோ, உன் குடும்பம் பிரிந்து போனதோ, இல்லாது பொல்லாது உன் குடும்பத்தை பிரித்து விட்டார்களோ, ஆண்டவரே அது உண்மை என்ன என்பதை அறிந்து அந்த உண்மையான காரியங்களை நீர் செய்து எல்லாவற்றையும் சரி செய்து கொடும் ஆண்டவரே. அப்பா, அவமானத்தில் விடுதலை தாரும், தாறுமாறான சந்தேகத்தில் உங்களுக்கு நல்ல நித்தியமான நன்மைகளை செய்து தாரும், எழுந்திருக்க முடியாமல் எழுந்திருக்க வையும் ஆண்டவரே. நான் தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. திருப்பாடல் 91, 14, 15, 16 வசனத்தில் உன்னோடு இருப்பேன், தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய எல்லா நன்மைகளிலிருந்து நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வேத வசனமானது உண்மையில் சுவாமி. என் வியாதியில் என்னோடு இருக்கிறீர், என் பிரிவினைகள் என்னோடு இருக்கிறீர், என் ஒவ்வொரு காரியங்கள் என்னோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் செய்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காது நன்றி. என்னை குற்றவாளி என்று சொன்னார்கள், மோசக்காரி என்று சொன்னார்கள், என்னை குடும்பத்தை நாசப்படுத்தன்னு சொன்னார்கள், எனக்கு ராசி சரியில்லைன்னு சொன்னாங்க, நீ வந்ததுலேருந்து தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க, நீ வந்து தான் நஷ்டம்னு சொன்னாங்க, மூதேவின்னு சொன்னாங்க, என்னை திட்டுறாங்க. ஆண்டவரே, நீர் என்னை சொல்லுவோம் இல்லையா ஆண்டவரே, என்னை தப்பிவித்து பெருமைப்படுத்தினே. இன்றும் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நீ என்னை தப்பிவிப்பீர், நீ என் கூட இருக்கிறீர், எல்லாவற்றையும் நன்மைகளாக செய்கிறேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமன்.